2016 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த ஒரு வருஷம். 4 பேரும் ஊரை விட்டு சிட்டிக்கு வந்தோம். கையில் டிகிரியும் மனசில் கனவு மட்டும்தான் இருந்துச்சு. கிடைச்ச இன்டர்வியூக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். குமாருக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சது. அன்னையிலேருந்து ரூம் ரெண்ட், சாப்பாடு, பஸ் பாஸ், ரெஸ்யூம் பிரிண்ட் இது எல்லாமே அவன் சம்பளத்தில் தான். பரவாயில்லடா, வேலை கிடைச்சிரும், பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஒரு நாள் கூட கணக்கு கேட்கல, ஒரு நாள் கூட முகம் கூட சுழிச்சதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனுக்கும் வேலை கிடைச்சது. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை தேடி போயிட்டோம். ஆனால் அவன் அங்கேயே தான் இருந்தான். இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த நாட்கள் நீ செலவு பண்ணது வெறும் ரூம் ரெண்ட்டும் சாப்பாடு மட்டும் இல்லை, எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அதை திருப்பி இந்த லைஃப்பில் எப்படி கொடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரிலடா. ஆனால் அடிக்கடி சொல்லுவல, இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு. அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கோம், உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அன்றைக்கி நீ எங்களை கைவிடலை, இப்போது உன் கனவு மட்டும் நாங்கள் கைவிட்டுருவோமா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மச்சான், சீக்கிரமாக பேக் பண்ணு. இந்த மாதிரி எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு குமார் இருப்பான். காசு கொடுத்தவனு இல்லை, நம்பிக்கை கொடுத்தவன்னு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல இன்னொரு நாள் வெயிட் பண்ணாதீங்க.